வணக்கம். அம்மா ஐஏஎஸ் அகாடமி டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் இந்தியன் பாலிட்டியில் மிக முக்கியமாக கேட்கப்பட வாய்ப்புள்ள சில கொஷின்ஸ் பார்க்கலாம். இந்திய அரசியலமைப்பின் சிறப்பு அம்சங்கள், ஃபீச்சர்ஸ் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்திய அரசியலமைப்பு எந்தெந்த வகையில் சிறப்புற அமைந்துள்ளது அப்படிங்கிற வகையில் இது நேரடியாகவே பல கேள்விகளை கேட்டிருப்பாங்க. இதை விளக்கமாக பார்க்கலாம். இந்திய அரசியலமைப்பு சட்டமானது பல்வேறு நாடுகளின் அரசமைப்பு சட்டத்தினை நுணுக்கமாக ஆராய்ந்து இயற்றப்பட்ட ஒன்றாகும். இந்திய அரசியலமைப்பு இயற்றப்படுவதற்கு 60 நாடுகளின் அரசியலமைப்பை முன்னுதாரணமாக எடுத்து ஒவ்வொரு நாடுகளிலிருந்து ஒவ்வொரு செட்டப்பை எடுத்து நம்ம நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷனில் ஃப்ரேம் பண்ணியிருப்போம். ஸோ எத்தனை நாடுகளிலிருந்து இந்திய அரசியலமைப்பு, எத்தனை நாடுகளின் அரசமைப்பிலிருந்து மாதிரிகள் எடுக்கப்பட்டு அந்த மாடல்ஸை ஃபாலோ பண்ணி இந்தியன் கான்ஸ்டியூஷன் ஃப்ரேம் பண்ணப்பட்டது அப்படின்னா 60 நாடுகளில் 64 லட்சம் ரூபாய் செலவு ஆனது. இந்திய அரசியலமைப்பு உருவாக்குவதற்கு 60 நாடுகளிலிருந்து மாதிரி எடுக்கப்பட்டு 64 லட்சம் செலவில் உருவாக்கப்பட்டது. இந்திய அரசியலமைப்பு முடிப்பதற்கு பார்த்திங்கன்னா 2 வருடம் 11 மாதம் 18 டேஸ், 2 years 11 months 18 டேஸ் ஆச்சு. இது இந்திய அரசியலமைப்பு நிறைவு பெறுவதற்கு அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் எக்ஸாமில் ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கேள்வி. இந்த சோர்ஸஸ்லாம் எங்கேருந்து மெயினாக எடுத்திருப்பாங்க? இந்தியாவிலே பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இந்திய அரசு சட்டம் 1935 சில மாடலை எடுத்திருப்பாங்க. பிரிட்டிஷ் அரசாங்கத்தை ஆட்சி காலத்தில் இந்த சட்டம் இயற்றப்படும். இதிலிருந்து தான் இந்த ஃபெடரல் ஸ்கீமு, ஆஃபீஸ் ஆஃப் கவர்னரு, ஜுடிஷியரி, பப்ளிக் சர்வீஸ் கமிஷன்ஸ், எமர்ஜென்சி ப்ரொவிஷன்ஸ் அண்டு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டீட்டெயில்ஸ் அப்படின்னு சொல்கிறப்படுகிற இந்த ப்ரொவிஷன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா இந்த 1935 கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் அதிலிருந்தே அப்படியே ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. இந்திய அரசியலமைப்புக்காக இதை எடுத்திருப்பாங்க. பிரிட்டிஷ் கான்ஸ்டியூஷன், இங்கிலாந்தோட அரசமைப்பிலிருந்து பார்லிமெண்ட்ரி கவர்மெண்ட், ரூல் ஆஃப் லா, அதாவது சட்டத்தின் ஆட்சி பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டோட அரசமைப்பிலிருந்து எடுக்கப்படுது. லெஜிஸ்லேட்டிவ் ப்ரொசீஜர், அப்புறம் சிங்கிள் சிட்டிசன்ஷிப். ஏன்னா பார்த்திங்கன்னா அமெரிக்கா நாட்டிலலாம் இப்போயுமே இரட்டை குடியுரிமைன்னு சொல்லி டியூவல் சிட்டிசன்ஷிப் இருக்குது. நம்மதில் ஒற்றை குடியுரிமை பின்பற்றப்படுகிறது. இந்தியா முழுவதும் எந்த மாநிலத்தில் நம்ம வசித்தாலும் ஒற்றை குடியுரிமை தான் பின்பற்றப்படுகிறது. அமெரிக்காவை பொறுத்தவரை அங்கே மாகாணங்களுக்கு ஒரு குடியுரிமை, அமெரிக்க தேசம் முழுவதும் ஒரு குடியுரிமைனா இரட்டை குடியுரிமை முறை இருக்குது. அதே மாதிரி பிரிட்டிஷ் கான்ஸ்டியூஷன்லேருந்து பார்த்திங்கன்னா பைகேமரலிசம், இரட்டை நாடாளுமன்ற முறை, இரட்டை அவை. நம்ம நாடாளுமன்றத்தில் மேலவை கீழவை, அதாவது ராஜ்யசபா லோக்சபான்னு 2 அவை முறை இருக்குது. அந்த பைகேமரலிசம் சிஸ்டம் பிரிட்டிஷ் கான்ஸ்டியூஷன்லேருந்து நம்ம எடுத்திருப்போம். அப்புறம் பார்லிமெண்டரி ப்ரிவிலேஜஸ், இதெல்லாம் பாராளுமன்ற செயல்முறை உள்ளே இருக்கிற அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன், இந்த முறையெல்லாம் நம்ம பிரிட்டிஷ் கான்ஸ்டியூஷன்லேருந்து எடுத்திருப்போம். அமெரிக்காவோட கான்ஸ்டியூஷன்லேருந்து மிக முக்கியமான ஒரு முறையாக ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், அடிப்படை உரிமைகள் எடுத்திருப்போம். இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் ஜுடிஷியரோட சுதந்திரமான நீதித்துறை, இந்த முறை அங்கேருந்து எடுத்துப்போம். ஜுடிஷியல் ரிவ்யூ, நீதி மேலாய்வு, நீதி சீராய்வு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த முறையை மறு ஆய்வு, அந்த முறையை அங்கேருந்து எடுத்திருப்போம். இம்பீச்மெண்ட் ஆஃப் தி பிரசிடென்ட், அதாவது குடியரசுத் தலைவரை நீக்கும் முறை, அதுவும் அமெரிக்காவோட அரசியலமைப்புலேருந்து நம்ம எடுத்துப்போம். ரிமூவல் ஆஃப் சுப்ரீம் கோர்ட், ஹை கோர்ட் அண்ட் ஜட்ஜஸ் அண்டு போஸ்ட் ஆஃப் வைஸ் பிரசிடென்ட், இந்த முறை எல்லாமே குடியரசுத் தலைவரை நீக்கும் முறை மற்றும் உச்சநீதிமன்ற உயர்நீதிமன்றங்களை நீதிபதிகளை நீக்கும் முறை, இது எல்லாமே நம்ம அங்கேருந்து, அதாவது அமெரிக்க அரசியலமைப்புலேருந்து எடுத்திருப்போம். அப்புறம் அயர்லாந்து அரசமைப்பிலிருந்து மிக முக்கியமாக என்ன எடுத்திருப்போம்னா டிபிஎஸ்பின்னு சொல்கிற அரசு வழிகாட்டு நெறிமுறை கோட்பாடுகள்னு சொல்கிற டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசி, அந்த மெத்தடை நம்ம எடுத்திருப்போம். அது நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷனில் நமக்கு 4வது பார்ட் 4ல் இருக்குது. அது இல்லாமல் ஐரிஸில் பார்த்திங்கன்னா அயர்லாந்து அரசமைப்பிலிருந்து நாமினேஷன் ஆஃப் மெம்பர்ஸ் டு ராஜ்யசபா அண்ட் மெத்தட் ஆஃப் எலெக்ஷன் ஆஃப் பிரசிடென்ட், இதெல்லாம் ஐரிஸ்லேருந்து எடுத்திருப்போம். ராஜ்யசபாவுக்கு எம்பி நாமினேஷன் பண்ணுறோம், அந்த முறையை அயர்லாந்துலேருந்து நம்ம எடுத்திருப்போம். கனடியன் கான்ஸ்டியூஷன்லேருந்து என்ன எடுத்திருப்போம் அப்படின்னா கனடா நாட்டு அரசமைப்புலேருந்து ஃபெடரேஷன் வித் எ ஸ்ட்ராங் சென்டர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மத்திய கூட்டாட்சி முறையை நம்ம அங்கேருந்து ஃபெடரல் சிஸ்டம் அங்கேருந்து எடுத்திருப்போம். ஆஸ்திரேலியன் கான்ஸ்டியூஷனில் பார்த்திங்கன்னா கன்கரண்ட் லிஸ்ட், அந்த மெத்தடை அங்கே எடுத்திருப்போம். ஏன்னா நமக்கு பொதுவாக இந்திய அரசியலமைப்பில் பார்த்திங்கன்னா மத்திய பட்டியல், மாநில பட்டியல் மற்றும் பொதுப்பட்டியல், சென்ட்ரல் லிஸ்ட், ஸ்டேட் லிஸ்ட், யூனியன் லிஸ்ட், ஸ்டேட் லிஸ்ட் மற்றும் கன்கரண்ட் லிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. மத்திய அரசு பட்டியலில் இருக்கிற துறைகளில் மத்திய அரசு மட்டும்தான் சட்டம் இயற்ற முடியும். அதே மாதிரி ஸ்டேட் லிஸ்ட்டில் இருக்கிறத மாநிலங்கள் மட்டும்தான் சட்டங்கள் இயற்ற முடியும். இந்த கன்கரண்ட் லிஸ்ட்டில் மத்திய அரசு, மாநில அரசு, அந்த கன்கரண்ட் லிஸ்ட்டில்
பொதுத்துறையில் இருக்கிறதுல 2 அரசாங்கங்களே வந்து சட்டங்களை இயற்றலாம். இதில் 2 அரசாங்கங்களுக்கும் முரண்பாடு வரும்போது மத்திய அரசு இயற்றும் சட்டமே மேலானதாக கருதப்படும், ஏற்றுக்கொள்ளப்படும் அப்படின்னு சொல்லி 3 வகையான பட்டியல், அதிகார பிரிவு பட்டியல், யூனியன் லிஸ்ட், ஸ்டேட் லிஸ்ட், கன்கரண்ட் லிஸ்ட் அப்படின்னு சொல்லி இந்த பராமரிக்கப்படுகின்றது. இந்த முறை வந்து இதில் இருக்கிற கன்கரண்ட் லிஸ்ட் முறை வந்து ஆஸ்திரேலியா நாட்டிலேருந்து நம்ம எடுத்திருப்போம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன், அதை அரசியலமைப்பு திருத்தம், இதெல்லாம் எங்கள் கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் சிஸ்டம் வந்து சவுத் ஆஃப்ரிக்காவிலேருந்து எடுத்திருப்போம். இந்த மாதிரி நிறைய முறைகளில் வந்து இந்த மாதிரி ஒரு 60 நாடுகளில் இருக்கிற அரசியலமைப்புலேருந்து பல்வேறு வடிவங்களை வந்து நம்ம எடுத்து முன்மாதிரியாக வச்சு இந்திய அரசியலமைப்பு வந்து நம்ம உருவாக்கியிருப்போம். அது இல்லாமல் பார்த்திங்கன்னா இந்தியா வந்து இறையாண்மை கொண்ட சோவீனியானிட்டி அப்படிம்பாங்க. இந்தியா வந்து இறையாண்மை கொண்ட ஒரு தேசமாக இருக்குது. இது வந்து ஒரு குடியரசு அரசாங்கம், மக்களாட்சி அரசாங்கம். மக்கள் வந்து தங்களுக்கு தேவையான பிரதிநிதிகளை தாங்களே தேர்ந்தெடுத்து கொள்ளும் இந்த உரிமை உள்ள ஒரு தேசமாக உருவாக்கப்பட்டுள்ளது. இதெல்லாம் இந்திய அரசியலமைப்போட சிறப்பு. இது வந்து இந்திய அரசியலமைப்பு வந்து ரொம்ப லெங்தியஸ்ட் கான்ஸ்டியூஷன் அப்படிம்பாங்க. அதாவது மிக நீளமான அரசியலமைப்பு மற்றும் ரிட்டன் கான்ஸ்டியூஷன், எழுதப்பட்ட அரசியலமைப்பு, இது எல்லாமே சிறப்பு. மற்றும் வந்து சமயச்சார்பின்மை. இந்த இந்திய அரசியலமைப்பு, இந்திய தேசம் வந்து இது வந்து சமயச்சார்பற்ற நாடு என்று குறிப்பிடப்படும். இந்திய அரசியலமைப்பு அந்த புத்தகம் உருவாக்கப்படும் போது முதலாக சமயச்சார்பின்மை, செக்குலர் அப்படிங்கிற வார்த்தை கிடையாது. பின்னாளில் 1976 42வது சட்டத்தின்படி தான் 1976 42nd அமெண்ட்மெண்ட்டில் தான் ஒரு 3 வார்த்தைகள் வந்து இந்தியாவோட அரசியலமைப்பு புத்தகத்தோட ப்ரீஆம்பிள் முகப்புரையில் சேர்க்கப்படுகிறது. இந்த கேள்வியை பலமுறை எப்படி கேட்டிருக்காங்கன்னா, இந்திய அரசியலமைப்பின் முகவுரை ப்ரீஆம்பிள் ஆஃப் தி இந்தியன் கான்ஸ்டியூஷன் இதுவரை எத்தனை முறை திருத்தப்பட்டுள்ளது? ஒரே முறை தான் திருத்தப்பட்டுள்ளது. எப்போனா 42வது சட்ட திருத்தம் 1976. அதில் 3 வார்த்தைகள் இந்திய அரசியலமைப்பின் முகவுரையில் சேர்க்கப்பட்டது. அதுதான் வந்து செக்குலர், சோசியலிஸ்ட் அண்ட் இன்டெகிரிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. மதச்சார்பற்ற மற்றும் சமதர்ம மற்றும் ஒருமைப்பாடு அப்படிங்கிற 3 வார்த்தைகள் அப்போது தான் இந்திய அரசியலமைப்பில் சேர்க்கப்பட்டது. அதற்கு முன்பு வரை இந்திய அரசியலமைப்பு வந்து சமயச்சார்பின்மை, அதாவது செக்குலர் அப்படிங்கிற வார்த்தை வந்து கிடையாது. சட்டம் இயற்றும் முறை வந்து இந்திய அரசியலமைப்பில் மிக சிறப்பானது. இது வந்து பாராளுமன்றம் மற்றும் மாநில சட்டமன்றங்களில் வந்து முறையாக வந்து மேலவை கீழவையில் ஒரு சட்டம் ஒன்று, ஒரு மசோதா தாக்கல் செய்யப்பட்ட பின்பு அது அங்கு குடியரசுத் தலைவரமோ மாநிலங்களில் வந்து கவர்னர் அவர்களோ கையெழுத்திட்ட பிறகு தான் வந்து ஒரு சட்டம், ஒரு மசோதா வந்து சட்டமாக மாறும். இந்த மாதிரி சட்டம் இயற்றும் முறை வந்து இந்திய அரசியலமைப்பு மிக சிறப்பான ஒன்று. சுதந்திரமான நீதித்துறை இந்தியாவில் இருக்குது. கூட்டாட்சி தத்துவம் வந்து இந்தியாவில் பின்பற்றப்படுகிறது. இங்கே வந்து அடிப்படை உரிமைகள், அடிப்படை கடமைகள் அப்படிலாம் சில அடிப்படை கடமைகளை பொறுத்த வரைக்கும் இந்திய அரசியலமைப்பில் 1976 42வது சட்ட திருத்தத்தில் தான் வந்து இந்திய அரசியலமைப்போட பகுதி பார்ட் 4A வந்து சேர்க்கப்பட்டது. 4A வந்து பார்த்திங்கன்னா 1976 42nd அமெண்ட்மெண்ட் மூலிமா ஒரு 10 ஃபண்டமெண்டல் டியூட்டிஸை ஆட் பண்ணியிருப்பாங்க. இந்த ஃபண்டமெண்டல் டியூட்டிஸுக்காக ஒரு கமிட்டி ஒன்று ஃபார்ம் பண்ணுவாங்க. எக்ஸாமில் இம்பார்ட்டண்டாக கேட்டிருக்காங்க, ஸ்வரன் சிங் கமிட்டி. இந்த ஸ்வரன் சிங் கமிட்டி வந்து 1976 ஃபார்ம் பண்ணுவாங்க. அவங்க கொடுக்குற அந்த ரெக்கமெண்டேஷனை பேஸ் பண்ணி தான் 1976 42வது சட்டத்திட்டத்தின்படி இந்திய அரசியலமைப்பில் பகுதி 4 ஆர்டிகிள் 51A அதன் கீழே வந்து இந்திய அரசியலமைப்பில் 10 அடிப்படை கடமைகள் வந்து சேர்க்கப்படும். பின்னாளில் வந்து பார்த்திங்கன்னா அடிப்படை கடமையாக 86வது சட்டத்திருத்தம் 2002 வந்து பார்த்திங்கன்னா 6 முதல் 14 வயதிற்கு உட்பட்ட சிறுவர்களுக்கு வந்து கல்வி, இலவச கட்டாய கல்வி, ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷனை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரொவிஷனை வந்து ஃப்யூச்சரில் ஆட் பண்ணுவாங்க 11th ஃபண்டமெண்டல் டியூட்டிஸாக. அப்புறம் மற்றும் இது ரிஜிடிட்டி அண்ட் ஃப்ளெக்சிபிலிட்டி, நெகிழும் மற்றும் நெகிழாத்தன்மையாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஃப்ளெக்சிபிலிட்டியாகவும் இருக்கும், சேம் டைம் வந்து நெகிழாத்தன்மையாகவும் ரிஜிடிட்டியாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்திய அரசியலமைப்பு வந்து அந்த திருத்தம் செய்கிற முறை வந்து சில திருத்தங்கள் செய்வது, சில சட்டங்கள் இயற்றுவது எளிதாகவும், சில திருத்தங்கள் செய்வது கடினமாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. டிபிஎஸ்பி அப்படிங்கிற ஒரு முறை, அரசுக்கு வழிகாட்டு நெறிமுறைன்னு ஒரு சிறப்பம்சம் இருக்குது. இது ஒற்றை குடியுரிமை, இந்திய தேசத்தில் வகிக்கும் ஒட்டுமொத்த மக்களுக்கும் ஒற்றை குடியுரிமை, சிங்கிள் சிட்டிசன்ஷிப் வழங்குவது. வயது வந்தோர் வாக்குரிமை அப்படின்னு சொல்லிட்டு வேர்ல்டு அடல்ட் ஃப்ரான்ச்சைஸ்னு சொல்லுவாங்க. அது வந்து 18 வயது நிரம்பிய ஒவ்வொரு இந்திய குடிமகனும் தேர்தலில் வாக்களிக்கும் உரிமை பெறுவார்கள் என்ற அடிப்படையில் எவ்வித வேறுபாடும் காட்டப்படாது என்பது இதற்கு இன்னொரு சிறப்பு. மற்றும் அடுத்தது கூட்டாட்சி அமைப்புன்னு பார்த்தா, கூட்டாட்சி என்பது மத்திய அரசும் மாநில அரசும் ஒருங்கிணைந்து செயல்படுவதாகும். மத்தியில் ஒரு அரசும், இந்திய தேசம் முழுவதும் இருக்கிற ஒட்டுமொத்த நிலப்பகுதிக்கும் யூனியன் கவர்மெண்ட்னு சொல்கிற மத்திய அரசாங்கம் ஒன்று செயல்படும். ஒவ்வொரு மாநிலத்திற்கும் தனியாக ஒரு அரசாங்கங்கள் நீங்கள் செயல்படும். ஸோ வந்து இது ஒரு கூட்டாட்சி நாடாக இந்தியா வந்து விளங்குவது வந்து ஒரு சிறப்பு. இது வலுவான மத்திய அரசு, ஒரே குடியுரிமை,
ஒரே அரசியலமைப்பின் நெகிழும் தன்மை, ராஜ்யசபையில் மாநிலங்களுக்கு சமமற்ற பிரதிநிதித்துவம் போன்ற ஒற்றையாட்சி கூறுகளையும் இந்திய அரசியலமைப்பு கொண்டுள்ளது. அதுவும் இருக்குது. ஏன்னா மாநிலங்களவை மக்களவையை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு மாநிலத்துக்கும் லோக்சபா ராஜ்யசபாவில் எப்படி ரெப்ரசன்டேஷன் கொடுக்குறாங்க அப்படின்னா, எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா உத்தரப்பிரதேசத்தில் பார்த்திங்கன்னா உத்தரப்பிரதேசத்துலேருந்து லோக்சபைக்கு போகிற எம்பிக்களோட எண்ணிக்கை 80 பேர். இதே தமிழகத்திலேருந்து போகிற 39 பேர். என்ன வித்தியாசம்னு கேட்டால், இது மக்கள் தொகை அடிப்படையில் அந்தந்த மாநிலங்களுக்கு மக்களவையிலையும் மாநிலங்களவையிலையும் பிரதிநிதித்துவம் கொடுக்கப்படுகின்றது அப்படின்னு சொல்லிட்டு, இது சமமாக இருக்க வாய்ப்பு இல்லை அரசியலமைப்பில் அவங்க கூறும்படி பார்த்தா. ஸோ இந்திய அரசியலமைப்பு பார்த்திங்கன்னா இந்த திருத்தம் அமெண்ட்மெண்ட் பண்ணுறதை பொறுத்த வரைக்கும் அமெரிக்காவில் திருத்தம் செய்வது அவ்வளவு எளிது கிடையாது. இதே இங்கிலாந்தில் எளிதில் திருத்தம் செய்யலாம். ஆனால் இந்திய அரசியலமைப்பில் சில சட்டங்களை பார்த்திங்கன்னா எளிதாக திருத்தம் செய்ய முடியும். சில சட்டங்களை அவ்வளோ எளிதாக திருத்தம் செய்ய முடியாது. அது சில சட்டங்களை பொறுத்து சில வரைமுறைகள் செய்யப்பட்டுள்ளது. நெகிழும் தன்மையும் நெகிழாத்தன்மையும் உடையதாக இந்திய அரசியலமைப்பு திகழ்கிறது அப்படிங்கிறது மேலும் ஒரு சிறப்பாக இருக்குது. இந்திய அரசியலமைப்பின் சில பகுதியில் எழுதி திருத்தலாம். அதாவது சில பகுதிகளை திருத்துறதுக்கு பார்த்திங்கன்னா பார்லிமெண்ட்டில் சிம்பிள் மெஜாரிட்டியே போதுமானது. சிம்பிள் மெஜாரிட்டினா ப்ரெசண்ட் ஆகிருக்கிற எம்பிஸில் 51% எம்பிஸோட அவங்களோட சம்மதம் இருந்தாவே போதுமானது. அந்த சட்டத்தை அந்த மசோதாவை நம்ம நிறைவேற்றி விடலாம். ஆனால் சில சட்டங்கள் இந்திய அரசியலமைப்பில் திருத்தங்கள் அமெண்ட்மெண்ட் சில சட்ட திருத்தங்கள் கொண்டு வரணும், இல்லை மிக மாநில கூட்டாட்சி சம்பந்தமான சில சட்டங்களை திருத்தணும் கொண்டு வரணும் அப்படின்னா அதுக்கு ஸ்பெஷல் மெஜாரிட்டின்னு சொல்கிற சிறப்பு பெரும்பான்மை தேவைப்படும். இன்னும் சில சட்டங்களுக்கு சிறப்பு பெரும்பான்மையுடன் இந்தியாவில் உள்ள 50% மேற்பட்ட 50% மாநிலங்களின் சட்டசபை ஒப்புதல் தேவைப்படும். அந்த மாதிரி பல வகையில் சட்ட திருத்தம் செய்வது என்பது சில சாதாரண பெரும்பான்மையும் சில சட்டங்களுக்கு சிறப்பு பெரும்பான்மையும் தேவைப்படும். அப்படிங்கிற சிம்பிள் மெஜாரிட்டி வித் அண்டு ஸ்பெஷல் மெஜாரிட்டி அப்படின்னு சொல்லி சில வரைமுறைகள் இந்திய அரசியலமைப்பு. இது எல்லாமே இந்திய அரசியலமைப்பின் சிறப்புகள்.